A very good morning, dear all. So today we are going to see an interesting topic. So we'll see how this can be done in the future sessions. டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் ஃபார் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஐடென்டிஃபையிங் நெசசரி இன்ஃபர்மேஷன். அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து கிளாரிஃபை ஆப்ஜெக்டிவ்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் அண்ட் நீட்ஸ் டிரைவிங் தி கான்வர்சேஷன். ஃபஸ்ட் நம்ம அவங்க என்ன டாபிக் எடுக்கிறாங்கிறத கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட், ப்ரையாரிட்டைஸ் டீட்டெயில்ஸ், டிட்டர்மைன் தி மோஸ்ட் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் அப்டேட் அண்ட் ஃபோக்கஸ் தி டிஸ்கஷன் அக்கார்டிங்லி. நம்ம வந்து அவங்க என்னென்ன டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களோ கரெக்டாக அப்போ வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அவங்க என்ன கரெக்டாக கிளாரிஃபை பண்ணுறாங்க, நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம் டவுட்ஸு. இல்லைனா அப்போ தான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கரெக்டாக புரிய முடியும், ஃபோக்கஸிங்காக இருந்தால் மட்டும்தான். அடுத்தது, ஆஸ்க் தாட்ஃபுல் கொஸ்டின்ஸ், போஸ்ட் ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் டு கேதர் காம்ப்ரஹென்சிவ் இன்சைட்ஸ். நம்ம வந்து ஒரு தாட்ஃபுல் கொஸ்டின்ஸாக கேட்கணும். நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு ஆன்சர்ஸ் தெரிய வரும். இப்போ நம்மளுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்குது, அவங்க எடுக்கிறதில்ல, அதில் கிளாரிஃபிகேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அப்போ வந்து நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டு நம்ம ஆன்சர் தெரிஞ்சுக்கிறது மூலயமா அதை கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்து, டேக் நோட்ஸ், டாக்குமெண்ட் கீ ஃபேக்ட்ஸ், ஃபிங்கர்ஸ் அண்ட் ஆக்ஷன் ஐட்டம்ஸ் டு ரெஃபரன்ஸ் லேட்டர். நம்ம அதை லிசன் பண்ணும்போது நோட்ஸாகவே எடுத்துக்கலாம். ஆனால் நோட்ஸாக எடுக்கும்போது நம்ம டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம திருப்பியும் நம்ம ஏதாவது டவுட்ஸ் வரும்போது நோட்ஸை பார்த்து கிளியர் பண்ணிக்க முடியும். ஏன்னா சும்மா கேட்குறது மட்டுமே நம்ம இது பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு, ஆக்டிவ் லிசனிங் டெக்னிக்ஸ். இது ஆக்டிவ் லிசனிங் டெக்னிக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து மைண்ட்ஃபுல் என்கேஜ்மெண்ட், மெயின்டைன் ஐ கான்டாக்ட், நோட் அண்ட் ப்ரொவைட் வெர்பல் காஸ் டு டெமான்ஸ்ட்ரேட் யுவர் ஃபுல்லி ப்ரெசன்ட் அண்ட் அட்டென்டிவ். நம்ம இந்த ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கும்போது நம்ம எப்போவுமே ப்ரெசென்ட்டு அட்டென்டிவாக இருக்கணும். நம்ம மைண்ட் செட் வேறு எங்கேயாவது வச்சுட்டு நம்ம லிசன் பண்ணும்போது நம்மளுக்கு எதுவும் புரியாத கான்செப்ட். அடுத்தது, பேராப்ரேசிங், ரீஸ்டார்ட் தி ஸ்பீக்கர் கீ பாயிண்ட் தி என்ஷூர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம அவங்க பேராப்ரேஸ் பண்ணும்போது நம்ம எப்போவுமே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு எடுத்துக்கிட்டாங்கன்னா அது ஏதாவது ஒரு டெக்னிக் எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்ம ஸ்கில்ஸ் ஃபஸ்ட்டு வேணும். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலயமா தான் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது, probing questions, ask follow-up questions to delve deeper and gain additional context. நான் சொன்ன மாதிரி முன்னாடி கொஸ்டின்ஸ் கேட்குறது மூலயமா இது பண்ணலாம். அதாவது இதில் இந்த டெக்னிக்கல் கொஸ்டின்ஸும் இருக்குது. நம்ம ஃபாலோ அப் பண்ணிட்டு போகிற இடத்துல அதாவது நம்ம டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கிற மாதிரி கொஸ்டின் தயங்காமல் கேட்கணும். அப்போ தான் நம்ம டவுட்ஸ் ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு போவோம், கிளாரிஃபையிங் அண்ட் கன்ஃபார்மிங் டீட்டெயில்ஸ். ஃபஸ்ட்டு சம்மரைஸ், செகண்ட் வந்து கன்ஃபார்ம், தேர்ட் வந்து கிளாரிஃபை. ஃபஸ்ட் சம்மரைஸ் பற்றி பார்க்கலாம். ரீகேப் தி கீ டீட்டெயில்ஸ் யூ ஹேவ் கேதர் டு வெரிஃபை அக்யூரசி. நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் அக்யூரஸியாக தெரிஞ்சுக்கிறது மூலயமா நம்ம வந்து டீட்டெயில்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா அக்யூரேட்டாக நம்ம ஒரு டேட்டாவை இதை தெரிஞ்சுக்கும் போது தான் நம்ம வந்து அந்த டவுட் ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ண முடியும். அடுத்தது, கன்ஃபார்ம், சீக் எக்ஸ்பிளிட் கன்ஃபர்மேஷன் ஃபார் தி ஸ்பீக்கர் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் கரெக்ட். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கரெக்டாக அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீக்கர் பேசுறது நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சுக்கிறது மூலயமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இவங்க பேசுகிறது நம்ம கன்ஃபர்மேஷனாக இது பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது. தேர்டு, கிளாரிஃபை, நம்ம ஏதாவது கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இருந்தால் அட்ரஸ் எனி ரிமைனிங் ஆம்பிகுயிட்டிஸ் ஆர் அன்சர்டனிட்டிஸ் த்ரூ அடிஷ்னல் கொஸ்டின்ஸ். நம்ம கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கேட்போம், இப்போ அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் நம்ம அதை மீனிங்ஃபுல்லாக இருக்கும்போது அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் நம்ம கேட்குற மாதிரி தான் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதை கிளாரிஃபை டீட்டெயில்ஸ்னு கேட்டு. அடுத்தது, எண்டிங் தி கான்வர்சேஷன் எஃபெக்டிவ்லி. ஃபஸ்ட்டு ரீகேப் ஃபார் எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட், ஃபாலோ அப். ஃபஸ்ட்டு ரீகேப்பில் சம்மரைஸ் தி கீ டேக்அவேஸ் அண்ட் எனி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். செகண்ட் வந்து எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட், தேங்க் தி ஸ்பீக்கர் ஃபார் தேயர் டைம் அண்ட் கோஆப்ரேஷன். செகண்ட் வந்து எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட்னா அவங்க ஸ்பீக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமு கோஆப்ரேஷன் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அவங்க சொல்ல வரது கரெக்டாக நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களும் கரெக்டாக நம்மளுக்கு என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண நினைக்கிறாங்களோ அது பண்ணுவாங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு. இது ஃபாலோ அப், ப்ரொவைட் எனி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரிசோர்ஸஸ் எஸ் நீடட். நம்ம ஏதாவது ஒரு கண்டென்ட் நம்ம எடுக்கிறோன்னா அதை வந்து எப்படின்னா நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எடுத்து படிக்கிறது மூலயமா நம்மளோட டவுட்ஸ் கிளாரிஃபை ஆகும். நம்ம ரிசோர்ஸஸ் தேவையானது எடுத்து இது பண்ணும்போது நீட் ஆகும். டோட்டலாக இந்த இதில் என்ன பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கான்வர்சேஷன் வந்து கேட்கும்போது கொஸ்டின்ஸ் கேட்கணும். ஓகேவா? கொஸ்டின்ஸ் கேட்டு அந்த கொஸ்டின்ஸ் எஃபெக்டிவாக கேட்கணும். அந்த நம்ம கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் மட்டும்தான் நம்ம டவுட்ஸ் கிளியர்ஃபை ஆகுது. லிசனிங், ரொம்ப லிசனிங்காக நம்ம இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஸ்பீக்கர் பேசும்போது லிசனிங்காக இருந்தால் மட்டும்தான் எந்த கொஸ்டின்ஸும் நம்மளுக்கு வந்து கிளாரிஃபை பண்ண முடியும். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டைமும் எஃபிஷியன்ஸும் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் முடிக்க முடியும் எல்லாத்தையும்.